ஆடிட்டிங்கில் சாப்டர் 2 பார்த்துட்டு இருந்தோமா, அதில் வந்து ஆல்ரெடி வந்து பாதி பார்த்தாச்சு போன கிளாஸில். ஸோ லைக் இப்போ வந்து ஆடிட் ப்ரோக்ராமில் இருந்து பார்க்கணும். நம்ம டாக்குமெண்டேஷன் வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆடிட் ப்ரோக்ராம். ஸோ ஜென்ரலாக ஆடிட் ப்ரோக்ராம்னா என்னவா இருக்கும் ஐடியா வச்சுருக்கா? ஏதாச்சும் ஐடியா? நோ ஐடியா. இப்படி தானா? எப்படி சரி, ஓகே, கரெக்டு தான். இப்படி தான் நெக்ஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு தெளிவாக ப்ரோக்ராம் மாதிரி போட்டு கரெக்டாக அதை வந்து படி ஃபாலோ பண்ணுறோமான்றதை செக்லிஸ்ட்டோட செக் பண்ணிட்டே வந்துகிட்டே இருக்கும். அதுலேருந்து எந்த ஒரு டீவியேஷனும் எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஜென்ரலாக இந்த டாஸ்க்லாம் இந்த மாதிரி தான் முடிக்கணும், இந்த டாஸ்க்லாம் இந்த மாதிரி தான் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆடிட்டர் வந்து ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருப்பாரு. அந்த ரூல்ஸை வச்சு தான் ஆர்டிகல்ஸ் லைக் ட்ரைனிங் போகிறாங்களா புதுசாக போகிறவங்க, அவங்களாம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம் ஆடிட் ப்ரோக்ராம் என்னன்ட்டு. இட் இஸ் டிசைரபிள் தட் in respect of each audit and more particularly for bigger audits, an audit program should be drawn up. என்ன சொல்கிறாங்க? ஸோ லைக் எந்த ஆடிட் பண்ணாலும் முக்கியமாக வந்து பெரிய ஆடிட்லாம் பண்ணுறப்ப ஆடிட் ப்ரோக்ராம் வந்து பேசிக்காக வந்து ரெடி பண்ணுவாங்க. ஆடிட் ப்ரோக்ராம் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டெப்ஸ் டு பி அப்ளைட் and set out in such a way that interrelationship of one set to another is clearly shown and designed, keeping in view the assertions discernible in the statement of account produced for audit or on the basis of appraisal of the accounting records of the client. ஒன்றும் இல்லை, லைக் அந்த ஆடிட் ப்ரோக்ராம் என்ன இருக்குன்னா வந்து நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ண போகிறோன்ற வெரிஃபிகேஷன் எல்லாமே இருக்கும். அது கரெக்டாக பண்ணுறோமா பண்ணலையான்ற மாதிரி ஆர்டிகல்ஸ் லைக் ட்ரைனிங் வராங்கல்ல, அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக செக் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்ஸ் அவங்களாம் பண்ணி முடிக்கிறது கரெக்டான்றது ஆடிட்டர் வந்து ஜஸ்ட் செக்லிஸ்ட் மட்டும் எடுத்து பார்க்குறப்ப ஓகே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களான்ற மாதிரி செக் பண்ணிக்குவாங்க. ஓகே மேம். ஸோ வந்து உங்கள் டேபிள் கொடுத்துருக்காங்கல்ல, an audit program consists of series of verification procedure to be applied to the financial statement and accounts of a given entity for the purpose of obtaining sufficient evidence to enable the auditor to express an informed opinion on the financial statement. ஃபர்ஸ்டே பார்த்துருப்போம் ஆடிட்டர் அப்ஜெக்டிவ் என்ன, ஒப்பீனியன் வந்து கொடுக்குறது. ஓகேவா? எந்த பெஸ்ட் ஒப்பீனியன் கொடுப்பாங்க? ஜென்ரலாக வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், அதாவது P&L, பேலன்ஸ் ஷீட், அதே மாதிரி எல்லா அக்கௌண்ட்ஸுமே. அந்த எல்லா அக்கௌண்ட்ஸுமே வந்து லைன் பை லைனாக பார்க்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. பட் ஒரே ஆளால் பார்க்க முடியாது. டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் வச்சு நீங்கள் செக் பண்ணி முடிச்சுட்டு டிவியேஷன் தான் சொல்லலை, நீங்கள் செக் பண்ணி முடிச்சு தப்பு இருந்துச்சுன்னா சொல்லுன்ற மாதிரி ஆடிட்டர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க் வந்து அசைன் பண்ணிடுவாங்க. அவங்கெல்லாம் எதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா ஆடிட்டர் சொல்கிற அந்த ப்ரோக்ராமை ஃபாலோ பண்ணி அது கரெக்டாக இருக்கா இல்லையான்ற மாதிரி ஒவ்வொன்றா செக் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஏதாச்சும் தப்பு இருந்துச்சு அப்படின்னா இவர் நோட்டீஸ்க்கு வரும், தப்பு இல்லை அப்படின்னா கரெக்டுன்ற மாதிரி நோட்டீஸ்க்கு வரும். ஸோ லைக் அந்த சீரியஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன் ப்ரொசீஜர் டு பி ஃபாலோடு பை அசிஸ்டன்ட். எதுக்கு? டு கெட் ஆடிட் எவிடன்ஸ். அந்த எவிடன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க வந்து ஆடிட்டர் வந்து ஒப்பீனியன் கொடுப்பாரு. இன் அதர் வேர்ட்ஸ், an audit program is a detailed plan of applying the audit procedure in the given circumstances with the instruction for appropriate technique to be adapted for accomplishing the audit objectives. ஸோ லைக் வேறு என்ன வேர்ட்ஸ் மேலே கொடுத்தாங்கல்ல, அதுக்கே வந்து அதர் வேர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆடிட் ப்ரோக்ராம் வந்து ஒரு டீடைல்டு பிளான், அந்த பிளானில் வந்து அடுத்து என்னென்ன ப்ரொசீஜர்லாம் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே, என்னென்ன சர்க்கம்ஸ்டன்ஸில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ற மாதிரி எல்லாமே இருக்கும். அதை வந்து ஃபாலோ பண்ணி ஆடிட்டரோட அப்ஜெக்டிவ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆடிட் ப்ரோக்ராம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து எவால்விங் ஒன் ஆடிட் ப்ரோக்ராம் நாட் ப்ராக்டிசபிள் ஃபார் ஆல் பிஸ்னஸஸ்ன்னு சொல்கிறாங்க. லைக் என்ன மீன், ஜென்ரலாக என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஆடிட் ப்ரோக்ராம் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா அதே ப்ரோக்ராம் வந்து எல்லா பிஸ்னஸுக்கும் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்னவா இருக்கும்? யூஸ் பண்ணிக்கலாமா? ஏன்? அப்படியா? ஆன்சர் என்ன? ஒரு ப்ரோக்ராம் போட்டால் அந்த ஒரு சேம் ப்ரோக்ராம் வந்து எல்லா பிஸ்னஸ்க்கும் யூஸ் ஆகுமான்னு கேட்குறாங்க. யூஸ் கரெக்டாக அது நமக்கே தெரியும். லைக் ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒவ்வொரு இது தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி சின்ன பிஸ்னஸ்னா சின்ன மாதிரி, பெரிய பிஸ்னஸ்னா பெரிய மாதிரி, நேச்சுரல் பொறுத்து மாறும். லைக் அதை பற்றி தான் சொல்கிறாங்க. பட் ஆன்சர் என்னன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் போட்டு தான் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆன்சர் இருக்கும். த பிஸ்னஸ் வேரி இன் நேச்சர், சைஸ் அண்ட் காம்போசிஷன் சொல்கிறாங்க. த ஒர்க் விச் இஸ் சூட்டபிள் ஃபார் ஒன் பிஸ்னஸ் மே நாட் பி சூட்டபிள் ஃபார் others. The efficiency in operation of internal controls and the exact number of services to be rendered by the auditor or the other factors that vary from assignment to assignment. என்ன சொல்கிறாங்க? ஒவ்வொரு பிஸ்னஸ் அதோட சைஸு, நேச்சுரல், காம்போசிஷன், வால்யூம், டிரான்சாக்ஷன் பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு ப்ரோக்ராம் வந்து இந்த பிஸ்னஸ்க்கு வந்து ஷூட் ஆகுது. சேம் டைம் வந்து
ஒரு இடத்துல வந்து ஆடிட்டர் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய திங்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும், வேற இடத்துல வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய வந்து திங்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில ஆர்கனைசேஷன் வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து பர்ஃபெக்டாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க. லைக் ஃப்ராடே நடக்காத மாதிரி அவங்களோட இன்டர்னல் கண்ட்ரோலே பெட்டராக இருக்கும். இன்டர்னல் கண்ட்ரோல் என்ன தெரியுமா? இன்டர்னல் கண்ட்ரோல்னா அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க மேனேஜ்மெண்ட் ஃப்ராடும் பண்ணாம தப்பு நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. அந்த கண்ட்ரோலே ஒரு சில பக்கம் வந்து எஃபிஷியன்ட்டா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல போயிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணுமான்னு கேட்டால் தேவையில்ல, அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணால் போதும். ஆனால் ஒரு சில ஆர்கனைசேஷன்ல இன்டர்னல் கண்ட்ரோலே ப்ராப்பராக இருக்காது. அப்போ வந்து பாசிபிலிட்டி ஆஃப் ரிஸ்க் வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்டது இருக்கும். ஸோ லைக் டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ல டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல ஆடிட்டரோட ப்ராஸ்பெக்டிவ் ஃபுல்லாக வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ வந்து வேற மாதிரி தான் ப்ரோக்ராம் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் சச் வேரியேஷன்ஸ் evaluating one audit program applicable to all business under all circumstances not practicable. ஸோ இந்த மேலே பார்த்த கன்சிடரேஷன்லாம் ஃபாலோ பண்ணுறப்ப ஒரு ப்ரோக்ராம் வந்து எல்லா கண்டிஷனுக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. However, it become necessary to specify in detail in the audit program the natural work to be done so that no time will be wasted on matters not pertinent to the engagement and any special matter or any specific situations can be taken care of. பட் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த ஆடிட் ப்ரோக்ராம் மேக் பண்ணுறப்ப எந்த ஏரியாவில் வந்து மேஜராக ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சு அதுக்கு மேக் பண்ணிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத ஏரியாவில் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல, டைம் வந்து வேஸ்ட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களை வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் சம்மந்தப்பட்ட ஆடிட் பார்க்க சொல்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் இன்டர்னல் கண்ட்ரோல் சம்மந்தப்பட்ட ஆடிட் மட்டும் பார்த்தா போதும். நீங்கள் போயிட்டு தேவையில்லாமல் வந்து வேறு ஏதாச்சும் ஒன்று செக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா வேஸ்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா கிரெடிட்டார்ஸ் பற்றி பார்க்க சொல்கிறாங்க. கிரெடிட்டார்ஸோட பேலன்ஸ்லாம் கரெக்டான்ற மாதிரி ரெக்கன்சில் பண்ணி கொடுக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன ஆடிட் போகிறாங்க? எக்ஸாம்பிளுக்கு பர்ச்சேஸ் பில்லு, அதே மாதிரி நம்ம பேமெண்ட் பண்ண பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, பர்ச்சேஸ் பண்ண டீட்டெயில்ஸு, ஸ்டாக்கு, இந்த மாதிரி பார்த்தா போகும். நம்ம சம்மந்தமே இல்லாமல் போய் டெட்டார்ஸ் பார்த்துட்டு இருந்தோம்னா டைம் வேஸ்ட் தானே. அதுக்கும் நம்ம பார்க்க வேண்டிய அப்ஜெக்டிவும் வேறு. நம்ம பார்க்க போகிறது கிரெடிட்டார் சைடு, பேமெண்ட்டு, கிரெடிட் ஃபெசிலிட்டி, அண்ட் தென் பார்த்தோன்னா வந்து யார் யாரெல்லாம் சப்ளையர்ஸ், ஃபேக் சப்ளையர்ஸ்லாம் இருக்காங்கன்ற மாதிரி செக் பண்ணணும். நம்ம சம்மந்தமான டெட்டார்ஸ் பார்த்துட்டு இருந்தோம்னா டீவியேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டே வந்து ஆடிட் ப்ரோக்ராம் பார்க்குறப்ப இதுதான் பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சு அப்படின்னா தேவையில்லாம் பார்க்க தேவையில்ல, டைம் வந்து வேஸ்ட் ஆகாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? இந்த அசிஸ்டன்ட் டு கீப் அண்ட் ஓப்பன் மைண்ட். ஸோ இந்த ஆடிட் ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணுற அசிஸ்டன்ட் இருக்காங்களா, அவங்க வந்து என்னதான் ஆடிட்டர் வந்து இந்த ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி இருந்தாலுமே அவங்க எக்ஸாக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணுமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா வந்து ஆடிட் ப்ரோக்ராம்ன்றது எஸ்டிமேட்டடாக போடுறது. ஓகே, ஸோ அந்த ஆடிட்டர் கொடுத்த ஆடிட் ப்ரோக்ராமை தாண்டி அதை ஃபாலோ பண்ணுற பீப்புள்ஸ் வந்து கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. க்ளோஸ் மைண்டடாக அதுக்கு இருக்கிறது மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடாது. அதை தாண்டி வேறு ஏதாச்சும் அவங்க நோட் பண்ணாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஆடிட்டர்கிட்ட கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஆடிட்டரால் வந்து வேறு ஏதாச்சும் ஃப்ராட் இருக்கான்றதை, ரிஸ்க் இருக்கான்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ டு ஸ்டார்ட் வித் an auditor having regard to the nature, size and composition of the business, the dependability of the internal control and the given scope of work should frame a program which should aim at providing for a minimum essential work which may be termed as a standard program. ஜென்ரலாக வந்து ஆடிட்டர் வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுப்பாரு. அதில் வந்து பேசிக்கான டீடைல்ஸ்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே வந்து கவர் ஆயிரும். இப்போ ஜென்ரலாக நீங்கள் ஒரு கம்பெனி போய் ஆடிட் பார்க்க போறீங்க, இதுக்கு யாராச்சும் பார்த்துருக்கீங்க? ஆடிட் பார்த்துருக்கீங்களா? நோ ஒன். இட்ஸ் ஓகே. ஜென்ரலாக நீங்கள் ஆடிட் போய் பார்க்குறீங்க அப்படின்னா பேசிக்காக டீல்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து டேட்டாஸ் பார்க்க சொல்லுவாங்க, கிரெடிட்டார்ஸ் பார்க்க சொல்லுவாங்க, அதே மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக செக் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து பெருசாக வந்து அவுட் சைட் தி மைண்டாக திங்க் பண்ணுன்றவெல்லாம் அவசியம் இல்லை. அதுக்கு வந்து தெளிவாக ப்ரொசீஜர் இருக்கும். அதில் இருக்க கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணாலே வந்து அதோட ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகி கரெக்டாக வெரிஃபை பண்ணி முடிக்க முடியுதான்றது தெரியும். ஸோ அந்த பேசிக்கான ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராம் வந்து ஆடிட்டர் வந்து கொடுத்துருவாரு. As experience is gained by the actual carrying out the work, the program may be altered to take care of the situations which were left out originally but are found relevant for the particular concern. Similarly, if any work is originally provided for proof beyond doubt to be unnecessary or irrelevant, it may be dropped. The assistant engaged in the job should be encouraged to keep an open mind beyond the program given to him. He should be instructed to note and report significant matters coming to his notice to his seniors or the partners or the proprietor of the firm engaged for doing the audit. ஜென்ரலாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த பேசிக்கான ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராம் வந்து ஆடிட் கொடுத்துருவாரு. அதை தாண்டி அந்த ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் வச்சு எக்ஸ்ட்ரா மாடிஃபை பண்ணுறது, ஆல்டர் பண்ணுறது எல்லாமே நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வர அங்கே இருக்க சுச்சுவேஷனை பொறுத்து நம்மளாலேயே அதை பண்ண முடியும். அது அண்ட் ஆடிட்டருமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கு. ஸோ வந்து ஜென்ரலாக வந்து அவங்க கொடுத்ததை மட்டும் ஃபாலோ பண்ணுற மாதிரி அசிஸ்டன்ட் இருக்கக்கூடாது, அதை தாண்டி வந்து திங்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். சேம் டைம் வந்து அவங்க சிக்னிஃபிகன்ட்னு சொல்கிறாங்க. அது சிக்னிஃபிகன்ட் மேட்டர்னா வந்து அவங்க ஆடிட் ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணுறப்ப அவங்க லைக் ஆடிட்டர் வந்து வேற ஒரு பக்கம் இருப்பார், பட் ஆக்சுவலாக ஒர்க் அவுட் பண்ண போகிறது அசிஸ்டன்ட்ஸ். அவங்க தான் அந்த இடத்துல பார்ப்பாங்க. ஸோ லைக் ஆடிட்டருக்கு தெரியாத ஒரு சில விஷயம் வந்து அவங்க டே ஃபுல்லாக அங்கே இருந்து பார்க்குறப்ப நோட் பண்ண முடியும். அப்படி ஏதாச்சும் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இல்லை வந்து டிஃப்ரெண்ட்டாக டவுட்ஃபுல்லாக வச்சு இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி மேட்டர்ஸ்லாம் வந்து ஆடிட்டரோட நாலேஜுக்கு வந்து அவங்க வந்து கொண்டு போகணும். அப்போ தான் வந்து அதில் இருந்து வச்சு வந்து ப்ரோக்ராம் மாற்ற முடியுமான்னு சொல்லிட்டு ஆடிட்டர் வந்து டிசைட் பண்ணுவார். ஒருவேளை வந்து லைக் அசிஸ்டன்ட் நினைக்கலாம், சரி ஓகே ப்ரோக்ராமில் வந்து அவங்க அதை பற்றி சொல்லவே இல்லை, நம்பருக்கு சொல்லிக்கிட்டு இதை மட்டும் செக்லிஸ்ட் பார்த்து முடிச்சுட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு போனாங்கன்னா
ஒர்க் வந்து ப்ராப்பராக இருக்காது, ரிஸ்க் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வந்து இது வந்து ஆடிட்டர் வந்து அவங்க அசிஸ்டன்ட் வந்து மோட்டிவேட் பண்ணும். லைக் வச்சு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தனியாக மோட்டிவேட் பண்ணி அந்த மாதிரி தான் ட்ரைனிங் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பீரியாடிக் ரிவ்யூ ஆஃப் தி ஆடிட் ப்ரோக்ராம். ஆடிட் ப்ரோக்ராம் இருக்கா, ரிவ்யூனா என்ன பார்க்குறது. ஸோ பீரியாடிக்னா லைக் ஒன்ஸ் ப்ரோக்ராம் மட்டும் போட்டால் மட்டும் வேலை முடியாது, அதை அவங்க கரெக்டாக அசிஸ்டன்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றத பீரியாடிக்காக வந்து ஆடிட்டர் வந்து செக் பண்ணும். வீக்லி பேசிஸ்லையோ 10 days பேசிஸ்லையோ டெய்லி பேசிஸ்லையோ அவங்க கொடுத்த ஒர்க்லாம் வந்து கரெக்டாக முடிக்கிறாங்களான்றத ஆடிட்டர் வந்து செக் பண்ணும். There should be a periodic review of the audit program to assess whether the same continue to be adequate for obtaining requisite knowledge and evidence about the transaction. Unless this is done, any change in the business policy of the client may not be adequately known, and consequently audit work may be carried on the basis of observed program, and for this negligence the whole audit may be held as negligently conducted and the auditor may have faced legal consequence. ஒருவேளை அவர் ரிவ்யூ பண்ணவே இல்லை, ஏதோ தப்பு நடந்திருக்கு, இல்லை அதை ஃபாலோ பண்ணாமல் தப்பாக பண்ணிட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அங்கே வந்து ரிசல்ட் வந்து நெகட்டிவாக தான் இருக்கும், தப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த ரிஸ்க்குனால ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து ஆடிட்டர் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க வந்து லீகல் கான்சிக்வன்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. Next page. The utility of the audit program can be retained and enhanced only by keeping the program as also the client operation and internal control under periodic reviews so that inadequacies or redundancies of the program may be removed. However, a basic feature audit program not only lists the tasks to be carried out but also contains a few relevant instructions like extent of checking, sampling plan, etc. So as long as the program is not officially changed by the principal, every assistant deputed on the job should unfailingly carry out the detailed work according to the instructions governing the work. ஜென்ரலாக ஆடிட் ப்ரோக்ராம் இருக்க ஒர்க் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆடிட்டர் அதாவது பிரின்சிபல் அவர் வந்து சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா கன்ஃபார்மாக அதில் இருக்க எல்லாமே வந்து 100% ஃபுல் எக்ஸ்டென்ட்டுக்கு அசிஸ்டன்ட் வந்து கேரி ஆன் பண்ணும். எந்த ஒரு ஃபெயிலியரும் அதில் பண்ணக்கூடாது, பிகாஸ் வந்து ரிசல்ட் வந்து மாறிடும். The many person believe that brings an element of rigidity in the audit program, and this is not true provided the periodic review is undertaken to keep the program as up to date as possible and encouraging the assistant on the job to observe all silent features of the various accounting functions of the client. ஸோ ஒரு சில பர்சன் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து பீரியாடிக்காக ரிவ்யூ பண்ணுறதுனால டெய்லி ரிவ்யூ பண்ணுறதுனால அசிஸ்டன்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரிஜிடாக அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க வந்து அவுட் சைட் தி பாக்ஸ் திங்க் பண்ணுறது இல்லை, அது வந்து லைக் கிரியேட்டிவிட்டியை வந்து குறைச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் வந்து கணக்கு கிடையாது. ஆக்சுவலாக பண்ணுறாங்க அப்படின்னா கரெக்டாக எல்லா ரிசல்ட்ஸுமே வந்து கரெக்டாக வரும். அப்போ தான் வந்து லைக் கிளைண்டோட பிஸ்னஸில் வந்து என்ன ஃபால்ட் இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது தெளிவாக புரிஞ்சு ரிசல்ட் வந்து எடுக்க முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டிங் அண்ட் ஆடிட் ப்ரோக்ராம் என்ன மீன் பண்ணுறாங்க, ஒரு ஆடிட் ப்ரோக்ராம் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அண்ட் ஆடிட் பிளான் ஐடியலி கமெண்ட்ஸ் ஆன் தி கன்க்ளூஷன் ஆஃப் previous audit along with the rated program. It should be reconsidered for modification as the audit progresses. Such consideration based on the auditor's review of internal control, his preliminary evaluation and the result of his compliance and substantive procedures. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பிளானிங்கில் பார்த்த ஞாபகம் இருக்கா? பிளானிங் வந்து ஒரு ப்ரீவியஸ் ஆடிட் முடிச்சோடனே பிளானிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். பிளானிங் வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ் சொல்லிட்டு பார்த்த ஞாபகம் இருக்கா? ஆடிட் திருப்பி படிக்கணும், இல்லைன்னு மறந்துடுவீங்க. ஸோ லைக் அதே மாதிரி தான் ஆடிட் ப்ரோக்ராமும் லைக் ஒரு பிளான் பண்ணுறப்பே வந்து அந்த ப்ரோக்ராமுமே வந்து டிஃபால்ட்டாக இன்க்ளூட் ஆயிடும். அடுத்து என்ன பண்ண போகுதுன்ற மாதிரி தெரியும். அதே மாதிரி ஆடிட்டோட ப்ரீவியஸ் நாலேஜ், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் வந்து கம்பெனி இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த கம்பெனிக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம் போட்டால் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுவாங்க. While developing an audit program, the auditor may conclude that relying on certain internal control is an effective and efficient way to conduct this audit. However, the auditor may decide not to rely on internal control when there are other more efficient ways for obtaining sufficient appropriate audit evidence. So, the audit program போடுறப்ப ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இன்டர்னல் கண்ட்ரோலில் நம்புறது. இன்டர்னல் கண்ட்ரோலில் ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, லைக் ரிசல்ட் இருக்கும்ல, அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுறது. இன்னொன்று என்னென்னா, அந்த இன்டர்னல் கண்ட்ரோலை விட வேறு ஏதாச்சும் வேஸில் வந்து நம்ம எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண முடியும்னா அந்த எவிடன்ஸை நம்புறது. ஜென்ரலாக வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் நல்லா எஃபிஷியண்டாக இருக்குன்னா ஈஸியாக வந்து அதை வந்து பிலீவ் பண்ணி ப்ரோக்ராம் வந்து நம்ம நடத்தலாம். ஒருவேளை வந்து அந்த இன்டர்னல் கண்ட்ரோலே ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அந்த இன்டர்னல் கண்ட்ரோலை தாண்டி வேறு ஏதாச்சும் நமக்கு எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து ப்ரோக்ராம் வந்து மேக் பண்ணும். அப்போ தான் வந்து ரிஸ்க் வந்து பெருசாக அவாய்ட் பண்ண முடியும். The auditor should also consider the timing of the procedures, coordination of any assistance expected from the client, availability of the assistance and involvement of other auditors or experts. ஸோ வந்து இந்த ஆடிட் ப்ரோக்ராம் போடுறப்பே வந்து ஆடிட் வந்து என்னென்ன திங்ஸ்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எத்தனை நாளில் வந்து அந்த ப்ரொசீஜர்லாம் முடிக்கணும், எத்தனை அசிஸ்டன்ட் வச்சு முடிக்கணும், எத்தனை ஒரு வேலை தேவைப்பட்டுச்சுன்னா வெளியே இருந்து வேறு ஏதாச்சும் எக்ஸ்பர்ட்ஸை வந்து கூட்டு வந்து உள்ளே வச்சு பார்க்கணுமா. ஸோ இந்த மாதிரி வந்து டிசிஷன்லாம் அவர் வந்து ப்ரோக்ராம் மேக் பண்ணுறப்பே டிசைட் பண்ணிடுவார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிக்கு ஸ்டாக் அடிக்க போகிறீங்க, அந்த இடத்துல கவுண்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 lakh கவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு ஆளாக அமைச்சு விட்டால் ஸ்டாக் அடிக்க பண்ண முடியுமா?
முடியாது. ஸோ அதுக்கு எத்தனை பேர் வேணுமோ அத்தனை பேர் அனுப்பிச்சுட்டா தான் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சில பக்கம் ஸ்டாக்கே வந்து ஒரு 500 ஸ்டாக்ஸ் தான் இருக்கு, அதுக்கு போய் 10 பேர் அனுப்ப முடியுமா? அதுக்கு ஒரு ஆள் தான் அனுப்பணும். ஸோ வந்து ஃபர்ஸ்டே வந்து ப்ரீ பிளான் பண்ணாதான் வந்து இதுக்கு எத்தனை பேர் அனுப்ப முடியும், எப்போ அனுப்பணுன்றது எல்லாமே டிசைட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து ஆடிட் ப்ரோக்ராம் வந்து முடிவு பண்ணுவாங்க. Further, auditor normally has flexibility in deciding when to perform audit procedures. However, in some cases, the auditor may have no discretion as to timing. For example, when observing the taking of inventory by client personnel or verifying the securities and cash balance at the year end. For the purpose of program construction, the following points should be kept in mind. ஒரு சில டைம் வந்து ஆடிட்டர் வந்து என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவார் அப்படின்னா டைம் கான்ஸ்டன்ட், டைம் வந்து அவங்க கம்மியாக இருக்கும். இயர் வந்து ஆடிட் பார்க்குறப்ப என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து மார்ச் மாதம் இயர் வந்து முடியுது, நெக்ஸ்ட் 3 months ரிப்போர்ட் தரணும். ஜென்ரலாக வந்து நெக்ஸ்ட் 3 months வந்து சின்ன சின்ன என்டிட்டிஸ் எல்லாமே வந்து ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ வந்து இன்கேஸ் அவர் 10 என்டிட்டி வச்சிருக்காரு அப்படின்னா 3 மாதம் தான் டைம் இருக்குது. அந்த 3 மாதத்துக்குள்ளே அவங்கள்ட்ட இருக்க மேன் பவர் வச்சு 10 என்டிட்டி ஆடிட் பண்ணணும். கரெக்டாக? இன்கேஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக பண்ணலாம். அதிகமான எந்த அளவுக்கு என்டிட்டி அதிகமாக போகிறாங்களோ அந்த அளவுக்கு மேன் பவர் வந்து அதிகமாக தேவைப்படும், டைம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அது எல்லாமே பிளான் பண்ணி முடிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து ஆடிட் ப்ரோக்ராம் போகிறப்ப என்னென்ன பாயிண்ட்லாம் கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஸ்டே வித்தின் தி ஸ்கோப் அண்ட் லிமிடேஷன் ஆஃப் தி அசைன்மெண்ட். ஸோ லைக் ஒரு ஆடிட்டரோட பார்த்துருப்போம், ஆடிட்டரோட அப்ஜெக்டிவ் என்ன, ஒப்பீனியன் கொடுக்கறது தான். ஆனால் அவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிடையாது. அவருக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, ஒரு அளவுக்கு தான் கேட்க முடியும் கிளைண்ட் கிட்ட. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் கேட்க முடியாது. கொடுத்தாங்கன்னா ஓகே, கொடுக்கல அப்படின்னா அதுக்கு எப்படி வந்து ரிப்போர்ட் பார்க்கணுமோ, எப்படி ஒப்பீனியன் கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஒப்பீனியன் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து லைக் அவங்களோட ஸ்கோப் என்ன, அவங்க லிமிடேஷன் என்ன அப்படின்றது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் வந்து மேக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்ன சொல்கிறாங்க, ப்ரிப்பேர் அ ரிட்டன் ஆடிட் ப்ரோக்ராம் setting forth the procedures that are need to be implement the audit plan. ஸோ ஆடிட் பிளான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு ரிட்டன் ஆடிட் ப்ரோக்ராம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட், determine the evidence reasonably available and identify the best evidence for deriving the necessary satisfaction. ஸோ அந்த இடத்துல வந்து என்னென்ன எவிடன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, அந்த எவிடன்ஸில் வந்து எது வந்து நமக்கு பெட்டரான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் சேல்ஸ் இன்வாய்ஸ் செக் பண்ணுறீங்க. அப்போ சேல்ஸ் இன்வாய்ஸ் செக் பண்ணுறப்ப ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று இன்வாய்ஸ் பார்க்கலாம், இன்னொன்று அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆன அமௌண்ட் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்வாய்ஸ் வந்து 1 lakh போட்டிருக்கீங்க அப்படின்னா 1 lakh இன்வாய்ஸ் இருக்கா, அப்போ சேல்ஸ் 1 lakh நடந்துக்குன்னு தெரியும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், அந்த 1 lakh வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க முடியுமா? 2 ஆப்ஷன் இருக்கா. அதையும் விட்டு இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது, ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியிருப்பாங்க, ஜிஎஸ்டியில் இன்வாய்ஸ் வேல்யூ 1 lakh காட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து எது வந்து ரொம்ப எவிடென்ட்டாக இருக்கோ, எது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக ரிசல்ட் தருதோ அது கூட கம்பேர் பண்ணி அவங்க வந்து அந்த எவிடன்ஸ் வந்து கேதர் பண்ணி வச்சுக்கணும். அப்ளை ஒன்லி தோஸ் ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் which are useful in accomplishing the verification purpose in the specific situation. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, apply only those steps and procedures which are useful in accomplishing the verification purpose in the specific situation. அந்த சிச்சுவேஷன்ல கரெக்டா என்ன பண்ணணுமோ அதை பண்ணி அந்த எவிடன்ஸ் வந்து கேதர் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல பேசிக்கா பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம பார்க்கல, பட் ஆனால் பார்ப்பாங்க எப்பப்போ எந்தெந்த எவிடன்ஸ் வேணும், எப்படி அதை எடுத்துக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ஸையும் தாண்டி ஒரு சிச்சுவேஷனில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. எஸ்ஏல பொறுத்த வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க, ஆடிட்டில் பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லாமே வந்து ஒரு அளவு பிரின்சிபல் மாதிரி எல்லாமே மேக் பண்ணி வச்சுட்டாங்க. இதை ஃபாலோ பண்ணாலே நமக்கு எல்லா எவிடன்ஸும் கிடச்சிரும். சம்டைம்ஸ் வந்து கிளைண்டோட பிஸ்னஸை பொறுத்து, அங்கே இருக்க சிச்சுவேஷனை பொறுத்து அந்த எஸ்ஏவையும் தாண்டி ஆடிட்டர் வந்து அவங்களோட செல்ஃப் ஜட்மெண்ட்டில் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி பண்ணுற விஷயம் எல்லாத்தையுமே வந்து அவங்க நோட் பண்ணி நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல இந்த அசம்ஷன் எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து ரிப்போர்ட்டில் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? Include the audit objective for each area and sufficient details which serve as a set of instructions for the assistants involved in audit and help in controlling the proper execution of work. Include the audit objective for each area and sufficient details which serve as a set of instructions for the assistants involved in audit and help in controlling the proper execution of work. அந்த ஆடிட் பார்க்குறாங்க அசிஸ்டன்ஸ், அவங்கள்ட்ட வந்து இந்த வேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த அப்ஜெக்டிவ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்ட்டு அவனுக்கு பேசிக்காக புரிஞ்சாதான் அந்த வேலையை எப்படி எஃபெக்டிவாக பண்ணணும்னு தெரியும். ஒருவேளை அவனுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னே தெரியல, டிஃபால்ட்டாக ஏதோ வந்து மேனுவலாக லைக் சொல்கிறத மட்டும் பண்ணிருக்கான், ஆனால் எதுக்கு பண்ணுறோன்னே தெரியல அப்படின்னா அதில் வச்சு ஃப்ராட் நடந்து தெரியுமா? இப்போ ஜெனா நீங்கள் சம் பார்க்குறப்ப கொஸ்டின் என்ன கேட்குறான்றது ஆன்சர் தெரிஞ்சாதான் அதுல இருந்து அடுத்தடுத்து யோசிச்சு சம் போட முடியும். பட் உங்களுக்கு எதுக்கு அந்த சம் பார்க்குறோன்னே தெரியல, எதுக்கு போகிறேன்னு தெரியல, ஜஸ்ட் கொஸ்டின் இருக்க ஆன்சர் எடுத்து அங்கங்கே ஃபில் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஆன்சர் கரெக்டாக வருமா? ஸோ லைக் அப்படிதான் சொல்கிறாங்க. ஏன் சிரிக்கிறேன்? ஜென்ரலாக அப்படிதான். நம்ம வந்து விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா எதுக்கு அதை பண்ணுறோன்னு தெரியணும். அப்போதான் அது தப்பாக பண்ணாலும் இல்லை இது வந்து ஒரு மாதிரி லாஜிக்கலாகவே இல்லையே இடிக்குதுன்னு சொல்லிட்டு யோசிக்க தோணும். அது எதுக்கு பண்ணுறோன்னே தெரியல அப்படின்னா வேஸ்ட்டு. அப்படியே என்ன இருக்கோ நம்ம தப்பாக பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் ஆடிட் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறப்ப நல்லா தெளிவாக ஒரு வேலை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் என்ன, இந்த ரிசல்ட் எடுக்கிறது, இதுக்கு வந்து இந்த இதை ஃபாலோ பண்ணால் கிடைக்குமான்னு தெரியும். ஒரு வேளை அதுலேருந்து லைட்டாக டிவியேட் ஆனாலுமே கிடைச்சா ஓகே. ஆனால்
அது எதுக்கு பண்றோன்னே தெரியாம ஒரு ஆன்சர் கொண்டு வந்து இருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள் கேட்க ஒரு சம் போடுறீங்க, சம் போட்டு கடைசியில் வந்து ஃபிகர் வந்து ஒரு 1 lakh வருது. ஆனால் 1 lakh வந்து எப்படி வச்சுக்கணும்னு தெரியல. புரியுதா? அப்படிதான் ஆக்சுவலாக அவங்க ஆன்சர்ஸ்லாம் இருக்கும். பட் அந்த மாதிரிலாம் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது. பட் எதுக்கு பண்ணுறோன்ற மாதிரி தெரியணும். அதுக்கப்புறம் கன்சிடர் ஆல் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் எரர். ஸோ அந்த என்டிட்டியில் அந்த பிஸ்னஸில் மேக்ஸிமம் என்னென்ன எரர்ஸ்லாம் வரும், எங்கெங்கெல்லாம் ஃப்ராட் நடக்கும், அந்த எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டே கன்சிடர் பண்ணி இந்த ஏரியாலாம் வந்து ஒரு மாதிரி சிக்னிஃபிகன்ட் ஏரியா, இந்த இடத்துல வந்து மிஸ்டேக்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. பேஸ்ட் ஆன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து போன ஆடிட் பார்த்துருப்பாரு, அந்த இடத்துல மிஸ்டேக் நடந்திருக்கும். ஸோ லாஸ்ட் டைமே இந்த இடத்துல மிஸ்டேக் நடந்துச்சு, ஸோ இந்த இடத்துல பார்க்குறப்ப தெளிவாக பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுடுவார். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எங்கெங்கெல்லாம் வந்து எரர் இருக்குமோ அந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணணும். கோஆர்டினேட் தி ப்ரொசீஜர்ஸ் டு பி அப்ளைடு டு ரிலேட்டட் ஐட்டம்ஸ். ஸோ அவங்க கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த பாயிண்ட்ஸ், இப்போ மேலே பார்த்தோம்ல அதான் அப்படியே வந்து ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே அப்படியே டிப்டோ எழுதுமான்னு கேட்டால் கிடையாது. மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டெக்னிக்கலாக எழுதிங்கன்னா ஓகே. ஆடிட் ப்ரோக்ராம் டிசைன் டு ப்ரொவைட் ஆடிட் எவிடன்ஸ். ஆடிட் ப்ரோக்ராம் எதுக்கு? ஆடிட் எவிடன்ஸை கேதர் பண்ணுறதுக்கு. ஆடிட் எவிடன்ஸ் மே பி டிஃபைன்ட் அஸ் தி இன்ஃபர்மேஷன் யூஸ்டு பை தி ஆடிட்டர் in arriving at the conclusions on which auditor opinion is based. Audit evidence includes both information contained in the accounting records, underlying the financial statement and other information. என்ன சொல்றாங்க? ஆடிட் எவிடன்ஸ் ஒன்றும் இல்லை, ஒரு இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் விச் ஆடிட்டர் வந்து அவரோட ஒப்பீனியனை கொடுப்பாரு. சம்டைம்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஃபுல்லாக அக்கௌண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து அவுட் சைட் தி அக்கௌண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். புரியுதா? இப்போ எக்ஸாம்பிள் கம்பெனி ஆடிட் போறீங்க, புக்கப்பா நின்று கவனி. ஒரு சில டைம் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை பார்ப்போம், அக்கௌண்ட்ஸை பார்த்து நமக்கு ஃபிகர் வரும். ஆனால் அது வந்து அது வந்து ஒரு பக்கம் எவிடன்ஸ் கேதர் பண்ணுறதுக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் கிட்ட ஒரு என்கொயரி பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். டெய்லி எவ்வளோ ஸ்டாக் ஆகுது, டெய்லி எவ்வளோ சேல் ஆகுதுன்னு கேட்டால் அவனுக்கு ஒரு ஐடியா இருக்கும், புத்தமைப்பாக ஐடியா இருக்கும். புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ஒன்று இருக்கும், அவன் சொல்கிறது வந்து ஒன்றா இருக்கும். ஒருவேளை ரெண்டுமே சிமிலராக இருக்குது அப்படின்னா கரெக்ட், ஒருவேளை ரொம்ப டீவியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஓகே சம்திங் இஸ் மிஸ் மேட்ச்ன்ற மாதிரி தோணும். ஸோ வந்து சரி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதான் வந்து அதர் இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்கிறது. ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ன்றது நம்ம நார்மலாக நம்மகிட்ட ஸ்டேட்மெண்ட் பற்றி, அதர் இன்ஃபர்மேஷன்ன்றது அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வராமல் அதர் தென் தட் எம்ப்ளாயிஸ், வாட்ச்மேன்ஸ் இவங்கள்ட்ட என்கொயரி பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி பண்ணுறது. நீங்கள் நிற்கணுமா? ஓ உட்காராடி சுபாஷ், உட்காருங்க. சரி ஓகே. நெக்ஸ்ட், எவிடன்ஸ் இஸ் தி very basis for formulation of opinion and an audit program is designed to provide for that by prescribing procedures and techniques. So வந்து எவிடன்ஸ் பேஸ் பண்ணி தான் ஒப்பீனியன் இருக்கும். ஆடிட் ப்ரோக்ராம் எதுக்குன்னு பார்த்தோம்னா அந்த எவிடன்ஸை வந்து கேதர் பண்ணுறதுக்கு தான், ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி. வாட் இஸ் பெஸ்ட் எவிடன்ஸ் ஃபார் டெஸ்டிங் தி அக்யூரசி ஆஃப் எனி அசெஷன் இஸ் அ மேட்டர் ஆஃப் எக்ஸ்பர்ட் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வந்து லைக் ஒவ்வொரு சுச்சுவேஷனும் வந்து எது வந்து பெஸ்ட் எவிடன்ஸ் அப்படின்றது எக்ஸ்பர்ட் அந்த ஆடிட்டர் இருக்கார்ல அவரோட நாலேஜ் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். This is the primary task before the auditor when he draws up the audit program. The transactions are verified and varied in nature and impact. Procedure to be prescribed depending on prior knowledge of what evidence is recently available in respect of each transactions. இதெல்லாமே ஜெனரல் தானா? நார்மலாக வந்து லைக் எவிடன்ஸ் கேதர் பண்ணுறது தான் ஆடிட் ப்ரோக்ராமோட பிரைமரி அப்ஜெக்டிவ். பிகாஸ் வந்து அப்ஜெக்டிவ் என்ன? ஒப்பீனியன் கொடுக்குறது. ஒப்பீனியன் எதை வச்சு கொடுப்போம்? எவிடன்ஸ் எதாவது கொடுப்போம். எவிடன்ஸே இல்லாமல் ஒப்பீனியன் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அந்த எவிடன்ஸ் கேதர் பண்ணுறதுக்கு ஆடிட் ப்ரோக்ராம் வந்து நமக்கு வந்து செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்புறம் டெக்னிக்ஸ் கொடுக்கும். அதை ஃபாலோ பண்ணி நம்ம எவிடன்ஸ் வந்து கேதர் பண்ணுவோம். In most of the assertions, much of the evidence to be drawn and each one should be considered and weighted to ascertain its weight to prove or disprove the assertion. In this process, an auditor will be in a position to identify the evidence that brings the highest satisfaction to him about the appropriateness of or otherwise of the assertion. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 எவிடன்ஸ் இருக்குது. அந்த 4 எவிடன்ஸில் வந்து எந்த எவிடன்ஸ் வந்து அவங்க ஹை சாட்டிஸ்ஃபேக்டரி கொடுக்குதோ அந்த எவிடன்ஸ் வந்து பேசிக்காக எடுத்து வச்சுட்டு டாக்குமெண்ட் பண்ணிட்டு அவங்க வந்து அதுலேருந்து ஒர்க் பண்ண இருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கும், இதுதான் கரெக்டாக முடிவு பண்ணுவோம். பட் ஆனால் இன்னும் ஃபர்தராக வேற ஒரு ஆடிட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறப்ப வேற ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும். அந்த எவிடன்ஸ் வந்து அந்த எவிடன்ஸோட இன்னும் வந்து மோர் எவிடென்ட்டாக தெரியும். அப்போ வந்து அதை பேஸ் பண்ணி போவோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஆடிட்டர் பிக்ஸ் அப் எவிடன்ஸ் ஃப்ரம் வெரைட்டி ஆஃப் ஃபீல்ட் அண்ட் இட் இஸ் ஜென்ரலி ஆஃப் தி ஃபாலோயிங் ப்ராட் டைப்ஸ். ஸோ வந்து எந்தெந்த டைப்லலாம் வந்து எவிடன்ஸ் எடுப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா டாக்குமெண்ட்ரி,
எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் பிசிக்கல் டாக்குமெண்ட்டை பார்த்து எடுக்கிற எவிடன்ஸ், அதுக்கப்புறம் பிசிக்கலாக பார்த்து எடுக்கிற எவிடன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அண்ட் எம்ப்ளாயி, அவங்க ஒர்க் பண்ணுற மேனேஜ்மெண்ட் பீப்புள்ஸ், எம்ப்ளாயிஸ், அஃபீஷியல்ஸ் அவங்கள்ட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் வாங்குறோம்ல அதுலேருந்து கிடைக்கிற எவிடன்ஸ். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் தி தேர்ட் பார்ட்டிஸ். தேர்ட் பார்ட்டினா யார்? ஜென்ரலாக பையர், சப்ளையர்ஸ். ஸோ இவங்கள்ட்ட இருந்து கிடைக்கிற எவிடன்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் சப்ளை வந்து இந்த டைம் வந்து லைக் ஒரு 1 lakh பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஆனால் சப்ளைட்ட கால் பண்ணி கேட்குறப்ப இல்லை அவங்க என்ன 50,000 தான் வாங்கியிருக்காங்க, 1 லட்சம் போய் சொல்கிறாங்க அப்படின்னு, இல்லை 1 லட்சம் கொடுக்கல 50,000 என்ன வாங்கியிருக்கான்னு சொல்லுவோம். அப்போ என்ன போயின்னா அவங்க 50,000 சொல்கிறாங்க, 1 லட்சம் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு டவுட் வருது இல்லை. அதான் வந்து எக்ஸ்பிளனேஷன் ஃப்ரம் தேர்ட் பார்ட்டிஸ். ஜென்ரலாக வந்து ஆடிட்டர்ஸ் வந்து வெளியே வந்து வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அர்த்தமெடிக்கல் கால்குலேஷன் பை தி ஆடிட்டர். ஜஸ்ட் வந்து கால்குலேஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்க போடுறப்ப கால்குலேஷன் செக் பண்ணியிருப்பாங்க, பட் ஜென்ரலாக வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த கால்குலேஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் அண்ட் இன்டர்னல் செக்ஸ். இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து எந்த மாதிரி இருக்காங்க, அவங்க செக்கிங்ஸ்லாம் எப்படி கரெக்டாக இருக்கா இல்லை சும்மா ஏதோ பண்ணுறாங்கன்றது. அதுக்கப்புறம் இன்டர்ரிலேஷன்ஷிப் ஆஃப் வேரியஸ் அக்கௌண்டிங் டேட்டா. ஒவ்வொரு அக்கௌண்டிங் டேட்டாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடுறப்ப என்ன ஆகும், அட்லாஸ்ட் டிபி வந்து மேட்ச் ஆகுமா? பட் ஆனால் சம்டைம்ஸ் வந்து தப்பாக போட்டாலுமே டிபி வந்து மேட்ச் ஆகும். ஸோ அந்த டேட்டா எல்லாமே கரெக்டாக இருக்கா, டபுள் அக்கௌண்டிங் சிஸ்டமில் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்கான்றது செக் பண்ணுறது. அதுக்கப்புறம் சப்சிடரி அண்ட் மெமரண்ட் ரெக்கார்ட்ஸ், அதர் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஓகேவா பார்க்குறது. அப்புறம் மினிட்ஸ் என்ன தெரியுமா? மினிட்ஸ் ஸோ கார்பரேட் லாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, கம்பெனி அக்கௌண்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மினிட்ஸ்லாம் வந்து அவங்க எடுக்கிற ஒரு டிசிஷனும் மினிட்ஸில் நோட் பண்ணிட்டே இருப்பாங்க, பேசுறது எல்லாமே. அந்த இன்கேஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா அந்த மினிட்ஸில் இருக்கிறத வந்து ரீட் பண்ணி பார்ப்பாங்க. அது வந்து அவங்களோட அப்ஜெக்டிவோட கரெக்டாக இருக்கா, ஒரு வேலை டிவிஷனாக இருக்கா, தப்பாக பண்ணுறாங்களா, பேசுறது ஒன்றா இருக்கும் பண்ணது வேற ஒன்றா இருக்கும், அதெல்லாம் வந்து மினிட்ஸ்ல வச்சு செக் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் ஆக்ஷன் பை தி கிளைண்ட் அண்ட் பை அதர்ஸ். நம்ம வந்து லைக் அவங்க எடுக்கிற கிளைண்ட் நம்ம வந்து தப்புன்னு சொல்கிறோம், அதுக்கு வந்து கிளைண்ட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து என்ன வந்து ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் கொடுக்குறாங்க, அதை வந்து எப்படி சரி பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே வந்து டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. சேம் டைம் வந்து அது எல்லாமே வந்து ப்ரொசீஜர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார் கேஷ் இன் அண்ட் பெஸ்ட் எவிடன்சஸ் கவுண்ட். கேஷ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு கவுண்ட் பண்ண தெரிய போகுது. அதே மாதிரி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பிளெஜ் வித் பேங்கர் சர்டிஃபிகேட். பேங்க்ல ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா பேங்கர்ஸ்ட்ட போய் சர்டிஃபிகேட் கேட்டோம்னா அவங்க வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து இந்த டேட்டு சைன் இன் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ வந்து ஓகே பேங்க் கொடுத்துருக்கான், இவனு சொல்கிறான் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்புவாங்க. அதுக்கப்புறம் ஃபார் வெரிஃபைங் அசெஷன்ஸ் அபவுட் புக் டெப்ட், த கிளைண்ட் லெட்ஜர் இன்வாய்சஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட், மந்த்லி அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் சென்ட் டு தி கஸ்டமர்ஸ் ஆர் ஆல் எவிடன்சஸ். புக்ஸ்ல இருக்க டெப்ட்டுக்கு கிரெடிட் நோட் கொடுத்தது, டெபிட் நோட் கொடுத்தது, அதுக்கப்புறம் அதர் அக்கௌண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து எவிடன்ஸ் சொல்றாங்க. சம் ஆஃப் தீஸ் ஆர் கொலாபரேட்டிவ், அதர்ஸ் பீயிங் காம்ப்ளிமெண்டரி. இன் அடிஷன் பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர் ஆஃபன் ரெசார்ட்டட் டு obtain greater satisfaction about the reliability of the assertion. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு ஒரு 10 டேட்டாஸ் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் வந்து 30,000 40,000 50,000 தரணும்னு சொல்லிட்டு நம்ம புக்ஸ்ல வந்து எழுதி வச்சிருக்கோம். அது வந்து மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க, பட் அதுதான் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம வந்து அவங்க அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் பார்க்கறது ஒன் ஆஃப் தி ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்ன, அந்த கன்சர்ன் டெப்டா இருப்பாங்கல்ல அவங்களே கால் பண்ணி நீங்க இந்த கம்பெனி எவ்வளவு காசு தர வேண்டியதுன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க 30,000. அதே மாதிரி கம்பெனி 30,000 சொல்றாங்க, அவங்க 30,000 சொல்றாங்கன்னா ஓகே கரெக்ட், இன்னும் மோர் எவிடென்ட்டா இருக்குல்ல அந்த மாதிரி. The auditor, however, has to place appropriate weight on each piece of evidence and accordingly should prescribe the priority of verification. It is true that in all cases, one procedure may not bring the highest satisfaction and it may be dangerous for the auditor to ignore any evidence that is available. By the word available, we do not mean that evidence is available with the client. Evidence is available with the client is the only available evidence. The auditor should know what normally should be available in the context of transaction, having regard to the circumstances and usage. இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் தான். ஒரு எவிடன்ஸ் வந்து இன்னொரு எவிடன்ஸோட பெட்டராக இருக்கலாம், சம்டைம்ஸ் வந்து எவிடன்ஸ் வந்து ப்ராப்பராக கிடைக்காம இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆடிட் ப்ரோக்ராம். ஆடிட் ப்ரோக்ராம்னால என்னென்ன அட்வான்டேஜஸ், அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம பார்க்க போகிறோம். இட் ப்ரொவைட்ஸ் தி அசிஸ்டன்ட் கேரிங் அவுட் தி ஆடிட் வித் டோட்டல் அண்ட் clear set of instructions of the work generally to be done. அசிஸ்டன்ட்க்கு வந்து இதுதான் அவங்க பண்ண போறாங்க அப்படின்ற ஐடியா கிடைக்கும். இப்போ ஜென்ரலாக நீ வந்து இப்போ தான் ஆஃபீஸ் சேர்ந்ததுக்கப்புறம் நீ அந்த கம்பெனி போயிட்டு ஸ்டாக் ஆடிட் பார்த்துருப்பா அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு போய் என்ன பண்ணணும் தெரியுமா, எந்த ஸ்டாக்ல ஆரம்பிச்சு எந்த ஸ்டாக்ல முடிக்கணும், எந்தெந்த ஸ்டாக்கை எப்படி ஆடிட் பண்ணணும், ஹை வேல்யூ ஸ்டாக் எது, லோ வேல்யூ ஸ்டாக் எது, எது வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டாக், எது பெரிஷபிள், எது வந்து எக்ஸ்பைரி டேட் ஆக போகுது. ஜென்ரலாக ஸ்டாக் ஆடிட் பார்க்குறோம்னா ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்கு. எதெல்லாம் வந்து ஹை காஸ்ட் ஸ்டாக், எதெல்லாம் வந்து லோ காஸ்ட் ஸ்டாக், சேம் டைம் வந்து எதெல்லாம் எக்ஸ்பைரி ஆக போகுது, எதெல்லாம் வந்து எக்ஸ்பைரி டேட் தாண்டி இருக்கு, எதுக்கெல்லாம் கிளைம் கொடுப்பாங்க, எதுக்கெல்லாம் கிளைம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே வந்து இந்த ஆடிட் ப்ரோக்ராம்ல தெளிவாக தெரியும். இன்கேஸ் ஆடிட் ப்ரோக்ராமே இல்லாமல் டக்குன்னு ஒரு ஃப்ரெஷரை போய் அனுப்பி விடுறாங்க அப்படின்னா லிட்டரலாக அங்கே போய் என்ன பண்ணணும்னு தெரியாது, பார்த்துட்டு வந்துடுவாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இட் இஸ் எசென்ஷியல் particularly for major audit to provide total perspective of the work to be performed.
ஸோ லைக் பெரிய பெரிய ஆடிட்லாம் பார்க்குறாங்களா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆடிட் ப்ரோக்ராம் பார்த்தா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இவங்க, செகண்ட் ஸ்டெப் இவங்கன்ற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஒரு ப்ராஸ்பெக்டிவ்ல வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க. Selection of assistant for the job on the basis of capability become easier when the work is rationally planned and defined and segregated. ஒர்க் வந்து எப்போ வந்து ரேஷனலாக பிளான் பண்ணி செக்ரிகேட் பண்ணி டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்களோ எந்த வேலைக்கு எந்த ஸ்டாஃப் போட்டால் கரெக்டாக முடிக்க முடியும் தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான அசிஸ்டன்ட் வேணும் அந்த டாஸ்க் பண்ணி முடிக்கிறதுக்கு. அங்கே போய் ஃப்ரெஷரை போய் உட்கார வச்சோன்னா என்ன ஆகும், அவனுக்கு என்ன பண்ண தெரியும், சும்மா உட்காந்துருப்பான். அதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் இதான் பண்ணுவாங்க தெரியும், அதை பண்ணுவாங்க. ஸோ வந்து ரைட் மேன் ஃபார் தி ரைட் ஜாப்ன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து எந்த வேலைக்கு யாரை கொடுக்குறோமோ அவங்கள்ட்ட அந்த வேலையை கொடுத்து ஃபாலோ பண்ணுறாங்கன்றதை பார்த்துக்கணும். வித்தவுட் அ ரிட்டன் அண்ட் ப்ரீடிட்டர்மைன் ப்ரோக்ராம், work is necessary to be carried out on the basis of some mental plan. In such a situation, there is always a danger of ignoring or overlooking certain books and records. Under a properly framed program, such danger is significantly less and audit can proceed systematically. ஒருவேளை லைக் இந்த மாதிரி ஆடிட் ப்ரோக்ராம்லாம் போடாமல் சும்மா எல்லாம் மென்டல் பேசிஸில் வந்து ஓகே இது இன்னைக்கு இதை பாரு, நாளைக்கு இதை நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நம்மளே ஒரு மென்டலாக பேசி வச்சுட்டு பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ரிஸ்கில் கூட முடியலாம். இன்கேஸ் வந்து எங்கே வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுமோ அந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை எங்கே வந்து எங்கே ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லையோ அங்கே போயிட்டு ரொம்ப நாளுக்கு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ வந்து பெட்டர் வந்து ரிட்டனாக இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு டிவியேஷனும் இருக்காது, மேக்ஸிமம் வந்து கரெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் the assistants by putting the signature on a program accept the responsibility of the work carried out by them individually and if necessary work done may be traced back to the assistant. இப்போ லைக் ஒரு பெரிய பெரிய ஆர்கனைசேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த வேலை இவங்க தான் பண்ணாங்கன்றது எப்படி தெரியும்? பட் நான் ஆடிட் ப்ரோக்ராமில் பண்ணுறப்ப இதுதான் அப்ஜெக்டிவ், அதோட ரிசல்ட் இதுதான், இதை பண்ணது வந்து இவங்க தான் பண்ணியிருக்காங்க, இந்த இதில் பண்ணியிருக்காங்க, இந்த நாளில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் வந்து அவங்க சைனும் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் வந்து அங்கே வச்சு டவுட்டு இல்லை அங்கே வச்சு தப்பு நடந்திருக்கு அப்படின்னா அப்படியே ட்ரேஸ் பேக் பண்ணாங்கன்னா ஓகே இந்த டேட்டில் இந்த ஆடிட் ப்ரோக்ராம் இவர் தான் பார்த்துருக்காரு, இந்த ஒர்க் இவர் தான் பண்ணியிருக்காரு, அவங்கள்ட்ட போய் கொஸ்டின் பண்ண முடியும், என்ன இது ஆச்சுன்ற மாதிரி கேட்க முடியும். The principal can control the progress of the various audit in hand by examination of audit program initiated by the assistant deputed to the jobs for completed work. என்ன சொல்றாங்க, principal can control the progress of the various audit in hand by examination of audit program initiated by the assistants deputed to the jobs for completed work. ஸோ வந்து இங்கே வேரியஸ் ஆடிட் இருக்குமா, சேம் டைமில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மார்ச் மாதம் டியூ டேட் முடிஞ்சது, லைக் மார்ச் மாதம் ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சது, அதுக்கப்புறம் இருக்கிற அந்த கொஞ்சம் மந்தில் ஏகப்பட்ட என்டிட்டிஸ்க்கு பிரின்சிபல் வந்து ஆடிட் பார்த்து முடிக்கணும். ஸோ வந்து சேம் டைமில் பிரின்சிபல் வந்து வேரியஸ் என்டிட்டியோட ஆடிட்டை வந்து ஃபாலோ பண்ண முடியும். எப்போனா ஒவ்வொரு என்டிட்டிக்கும் ஒவ்வொரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அவங்க வந்து ஆடிட் ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ப்ரோக்ராம் படி அவங்க போகிறாங்களா அப்படின்றத மட்டும் அவர் மானிட்டர் பண்ணாலே வந்து ஒரு 50% ஆஃப் தி ஒர்க் வந்து எல்லா பக்கம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து ஹை வேல்யூ லைக் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸில் வந்து அவர் வந்து பர்சனலாக போய் கேர் எடுத்து பார்ப்பார், அது வந்து செகண்டரி. பட் பிரைமரியாக வந்து பேசிக்காக முடிக்க வேண்டிய வேலை எல்லாமே வேரியஸ் என்டிட்டிக்கு சேம் டைமில் வந்து அவரால் முடிக்க முடியும். இட் சர்வ்ஸ் அ கைட் ஃபார் ஆடிட் டு பி carried out in the succeeding year. ஸோ வந்து இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது ப்ரோக்ராம் மேக் பண்ணியிருப்போமா, அது ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ணியிருப்போமா, நெக்ஸ்ட் இயர் வந்து வேற ஏதாச்சும் ஆடிட் பண்ண வந்தாலுமே போன வருஷம் இப்போ தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்து அவங்களா இந்த வருஷம் வந்து அதை வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஸோ ஓகேவா, நெக்ஸ்ட் இயர் ஆடிட்டுக்கு வந்து அது வந்து கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் a properly drawn up audit program serves evidence in the event of any charge of negligence being brought against the auditor. It may be of considerable value in establishing that he exercised reasonable skill and care that was expected for professional auditor. ஸோ வந்து ஒரு ப்ராப்பராக மேக் பண்ண ஆடிட் ப்ரோக்ராம் இருக்கும்ல, அது வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா ஜென்ரலாக ஆடிட் என்ன பண்ண போகிறாங்க, ரீசனபிள் அஷூரன்ஸை கொடுப்பாங்க. 100% அஷூரன்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது, ரீசனபிள் அஷூரன்ஸ் கொடுக்குறோம். நம்மளோட நாலேஜ் படி நம்மளோட ஸ்கில் படி அதுக்குன்னு ஏதோ தானே பண்ணக்கூடாது, நம்மளோட ப்ராப்பரான ஒரு தெளிவான பர்சனாக இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பண்ணியிருக்கோம். அதையும் தானே மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஆடிட் ப்ரோக்ராம் வச்சு இந்த ஸ்டெப் தானே ஃபாலோ பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி பண்ணப்போ இந்த மாதிரி தான் சொல்யூஷன் வந்துச்சு, ஸோ இதுதான் ஜென்ரல் எல்லாரும் பண்ணுறது, நான் அதை பண்ணேன், இதையும் தானே தப்பு நடந்திருக்கு அப்படின்னா அது வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டரால் ஒரு கேஸ் ஆகுது, ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா அப்போ வந்து அவங்களால ப்ரூவ் பண்ணிக்க முடியும். பிகாஸ் அவர் ஃபாலோ பண்ணாமல் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது வேற, அவர் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கு இது ஆடிட் ப்ரோக்ராம் வந்து எவிடன்ஸாக இருக்குமா, இதை பேஸ் பண்ணி ஒரு வேலை ஏதோ டிஸ்பியூட் ஆகுது அப்படின்னா அவர் வந்து அவர் பக்க நியாயத்தை சொல்ல முடியும். சம் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா the work may become mechanical and particular part of the program may be carried out without any understanding of the object of such part in the whole audit scheme. ஸோ ஜென்ரலாக ப்ரோக்ராம் மேக் பண்ணி இதான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறோமா, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஆடிட் அசிஸ்டன்ஸ் மெக்கானிக்கலாக ஓகே இதுதான் இதுதான் அப்படின்ற மாதிரி டெய்லி போயிட்டு ஒரே வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அது ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா அவங்க பாட்டு எதுக்கு அதை பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணுற மாதிரி தெரியும். ஸோ அதனால் ஒரு சிலர்லாம் வெளியே வந்து கண்டுபிடிக்க முடியாது. The program often tends to become rigid and inflexible following set of groups
The business may change its operation of conduct, but the old program may still be carried on. The change in staff or internal control may render precautions necessary at the point different from those originally decided upon. என்ன சொல்றாங்கன்னா வந்து அந்த பிசினஸ்னா இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆடிட் வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தோன்னா அந்த பிசினஸ் உள்ள போய் பார்த்தோன்னா அவங்க ஆப்பரேஷன்ஸே வந்து லைட்டாக வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. பட் அப்படி ஒரு மாடிஃபை பண்ண பிசினஸ்க்கு ஒரு பழைய ஆடிட் ப்ரோக்ராம் கொண்டு போனால் ஒர்க் ஆகுமா? ஆகாது. பட் ஆனால் ஜென்ரல் என்ன ஆகும், ப்ரீவியஸ் ஆடிட்டை பார்த்து அதே ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவோம். பட் அப்படி ஃபாலோ பண்ணுறப்ப அந்த பிசினஸ் வந்து சேம் பிசினஸாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இன்கேஸ் அங்கே வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்க இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, அங்கே ஒர்க் பண்ணுற வந்து முக்கியமான எம்ப்ளாயிஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இப்போ புதுசாக இருக்கவங்க வேற ஒரு ப்ரோக்ராம் தேவைப்படும். பட் அந்த பழைய ப்ரோக்ராம் போய் ஃபாலோ பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நமக்கு தேவையான ரிசல்ட் வந்து அந்த இடத்துல கிடைக்காது. Inefficient assistants may take shelter behind the program, that is different deficiency in their work on the ground that no instruction in the matter is contained therein. So inefficient assistant na ஒரு சில assistant வந்து பெட்டரா அவனுக்கு எதுவுமே தெரியாது, நார்மலா இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் ஆடிட் ப்ரோக்ராம் மட்டும் அப்படியே வந்து பிளைண்டா என்ன சொல்றான் அப்படியே ஃபாலோ பண்ணி அவனுக்கு தெரியலன்றதே வெளியே தெரிய வராது. ப்ரோக்ராம் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான், அவன் வந்து ஆக்சுவலா புரிஞ்சுதான் பண்றானா புரியாம பண்றானா அப்படின்றது எல்லாமே தெரியாது. அந்த இன்எஃபிஷியன்ட் ஒர்க்கர்லாம் வந்து ஒளிஞ்சிடுறாங்க. இதை வந்து ஒரு பெனிஃபிட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து ஒளிஞ்சிடுறாங்க. The hard and fast audit program may kill the initiative of efficient and enterprising assistant. அதே மாதிரி ஒரு சில அசிஸ்டன்ட் வந்து நல்லா கிரியேட்டிவா அவுட் சைட் தி பாக்ஸ் திங்க் பண்ற மாதிரி இருப்பாங்க. பட் ஆனால் அவங்களையும் வந்து என்ன பண்ண சொல்லுவாங்க, இதே ப்ரோக்ராம் தான் நீங்க ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்றப்ப அவனுக்கு கிரியேட்டிவிட்டி வந்து அந்த இடத்துல இருக்கிறதே வேஸ்டா போகுது. கிரியேட்டிவிட்டி இல்லாதவன் லைக் என்ன பண்ணணும்னே தெரியாம ஷெல்டரா எடுத்துக்கிறான். லைக் நல்ல நாலேஜ் இருக்கிறவனுமே வந்து அவனோட கிரியேட்டிவிட்டியை வெளியே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. All these disadvantages may be eliminated by imaginative supervision of the work carried on by the assistants. The auditor must have a receptive attitude as regards the assistants. The assistants should be encouraged to observe matters objectively and bring significant matters to the notice of supervisor or principal. ஆனால் ஜென்ரலாக வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆடிட்டர் வந்து லைக் என்னதான் ஆடிட் ப்ரோக்ராம் இருந்தாலும் வேறு டிஃப்ரெண்டாக இருக்கு உனக்கு தெரியும் அப்படின்னா வந்து சொல்லு. அதே மாதிரி அங்கே வச்சு டிஃப்ரெண்டாக நோட்டீஸ் பண்ண சிக்னிஃபிகண்டாக வச்சு மேட்டர் தான் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா ஆடிட்டர்கிட்ட போய் சொன்னாதான் அவங்க வந்து அதுக்கான ப்ராப்பரான ஸ்டெப்ஸ் எடுத்து எல்லாமே சரி பண்ண முடியுன்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு, அதை ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஓகே, இங்கே வந்து ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்கான் ஆடிட் ப்ரோக்ராம் எப்படி இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் தி ஆடிட் ப்ரோக்ராம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆடிட்டர் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எக்ஸாம் என்ன பண்ணுறாங்க, சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க ஏபிசின்னு சொல்லிட்டு, நேச்சுரல் ப்ரொசீஜர், எக்ஸ்டென்ட் ஆஃப் செக், எந்த சாம்பிள் பேஸில் பண்ணாங்க, டன் பை யாரு, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து ஆக்சுவலாக அது வந்து நல்லா XYZ வரைக்கும் நல்லா பெருசாக கூட போகும், ஒவ்வொரு பிஸ்னஸ் என்டிட்டியை பொறுத்து மாறும். அப்புறம் ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது, ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க கேஸ் ஸ்டடியில். ஓகே, இந்த சாப்டர் ஓவர். புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் கையோட படிச்சிருங்க. அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சு, செகண்ட் சாப்டர் முடிஞ்சு. சேம் டைம் எஸ்எம்ல 3 சாப்டர் முடிஞ்சா, 3 சாப்டர் முடிஞ்சு. எஸ்எம்ல 3 படிச்சிடும், இல்லை 1 படிக்கணும். சரி ஓகே ஃபைன், பரவாயில்ல. அப்போ ஆடிட் வந்து 2 சாப்டர் படிச்சு முடிச்சிருங்க 2 பேரும். செகண்ட் சாப்டர் படிச்சு முடிச்சிடு. அப்புறம் எஸ்எம் 3 சாப்டர் முடிச்சிடும். ப்ராப்பராக பிளான் பண்ணோன்னா இப்படி பார்த்தா 1 மந்த்துக்குள்ளே 150 மார்க்ஸ் வந்து கவர் ஆயிடும்.